அர்ஜுனா, உன் வீரத்தை இந்த உலகிற்கு உறக்க மெய்ப்பிக்கும் காலம் வந்துவிட்டது. அம்பை எடுத்து நாணில் ஏற்று. சங்கு முழங்கியதும் உன் காண்டீபத்திலிருந்து புறப்படும் அம்புகள் எதிரிகளின் சேனையில் மழையாக பொழியட்டும். சத்துருக்களின் பிணங்கள் மலையாக குவியட்டும். கிருஷ்ணா, எதிரணியில் நான் எதிரிகளை காணவில்லை. மாறாக என் தாத்தா, என் குலகுரு, என் சகோதரர்கள், என் மாமன், இவர்களையே நான் காண்கிறேன். இவர்களை காணும்போது என் உடல் நடுங்குகிறது. கிருஷ்ணா, பார்த்தா, இது அன்பை சொரியும் யுத்தகளம் அல்ல, குருதி பெருக்கெடுத்து ஓடும் யுத்தகளம். அதை நீ மறந்து விடாதே. எதிரே அணிவகுத்து நிற்பது உறவுகள் அல்ல, உன் உடலை துளைக்க காத்திருக்கும் சத்துருக்கள். அவர்களை முந்தி உன் பாணம் அவர்களது நெஞ்சை துளைக்கட்டும். இல்லை கிருஷ்ணா, இல்லை. என் உறவுகளின் உதிரத்தில் குளித்த பின்னா ஊராளும் உரிமையை நாங்கள் அடைய வேண்டும்? கொற்றத்தாராயினும் எதிரே நிற்கும் கௌரவர்கள் என் சுற்றத்தார்கள். அவர்களை எப்படி நான் அழித்தொழிப்பேன்? என் பங்காளிகளை அழிப்பதால் இந்த மண்ணை தவிர வேறு என்ன எனக்கு பலன் கிடைக்கப் போகிறது? அறிவிழந்த கௌரவர்கள் குடிப்பிறப்பை அழிப்பதில் விளையும் தீங்கை, நண்பனை சதி செய்வதால் நாசமே விளையும் என்பதையும் அறியாதவர்கள். ஆனால் நான் அறிகிறேன். கண்ணா, குலநாசம் நமக்கெதற்கு? அது குற்றம் என்று நான் உணர்ந்த பின்பும் எனக்கு எதற்கு? இந்த பழிபாவத்திலிருந்து தப்பிச் செல்ல நான் வழி தேடிக் கொண்டிருக்கிறேன். என்னை விட்டுவிடு கிருஷ்ணா. குலம் அழிந்தால் நிலையான குல தர்மங்கள் அழியும். குலதர்மம் அழிந்தால் தலைமுறை முழுவதும் அதர்மமே சூழும். கண்ணா, தர்மம் கெட்டால் மாதர் கற்பும் மடவர் நோன்பும் கெடும். விஷ்ணுகுல தோன்றலே, மாதர் கெட்டால் குலமே